विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् विहाय सकतिः ज्योतिः सुरुचिर्हुत भुक्विभुः रविः विरोचनः सूर्यः सविता रविरोचनः अनन्तोऽहुत भुक्भोक्ता सुखदो नैकजोऽग्रजः अनिर्विण्णः सदा महर्षि लोकाभिष्टानमद्भुतः பகவானுடைய நாமாக்கள். அதுல ஆகாச சம்பந்தமாகவும் ஜோதிஷ் சம்பந்தமா இருக்கக்கூடியதான நாமாக்களை நேற்று பார்த்தோம். எல்லா ஜோதிஷர்களுக்கும் ஜோதிஷ் ஸ்வரூபமா இருக்காருன்னு பார்த்தோம். ஜோதிஷ்னா என்ன? நம்ம எல்லா காரியத்தையும் தூண்டி விடுவது. எது இருந்தால் நம்ம எல்லா செயல்களும் பண்ணுவோமோ அதுக்கு ஜோதிஷ்னு. வெளிச்சம் இருந்தால் எழுதுக்கிறோம், நம்ம காரியங்களை பண்ணிக்கிறோம். வெளிச்சமே இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ராத்திரி வேலை இருட்டடைஞ்சு இருந்தது, கரண்ட்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு என்ன பண்ண முடியும்? வெறுமனை கண்ணை கொண்டு உட்கார்ந்து முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. அதே விதமாக மனுஷனுடைய எல்லா செயல்களுக்கும் உதவுகின்றதான ஜோதிஷ். அதனால்தான் ஜோதிர் பிராமணத்துல ஆப்தே பல்யதே கர்ம குருதே விபல்யதே, போரான் வரான் எல்லா செயல்களையும் பண்றான். எதனால பண்ணுகிறானோ அப்படி விவகார பிரயோஜகமா இருக்கிறதுக்கு ஜோதிஷ்னு பேர். அப்படிப்பட்டதான ஜோதிஷானது எல்லோருக்கும் இதயத்துக்குள்ள இருக்க. ஆகையால் தான் நம்ம எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் பண்ணிட்டு இருப்போம். ஒரு மனுஷன்னு இருந்தான்னா அவன் வெறுமனை ஏதோ நடக்கிறான் போறான்னு மட்டும் நினைக்க விடாது. 1000 செயல்கள் பண்றான். கண்ணால பாக்குறான், காலால கேட்கிறான், மூக்கால மோகறான், காலால நடக்கிறான், கையால வேலை செய்யறான், கீழ்றான், நாக்கால சுவைக்கிறான், பேசுறான். எல்லாமும் பாருங்க, நம்ம பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் அதுக்கு காரணமாக உள்ளூர யாரோ தெரிஞ்ச அந்த ஒரு ஜோதிஷனால்தான் நடக்கிறது. இருட்டையும் ஒழிக்கக்கூடியதான ஜோதிஷா இருக்கிறதுனால அவர் சதேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாசதோமிருதம் அப்படின்னு சொன்னோம். அப்படி பண்ண அந்த ஜோதிஷ அழகான உருவத்தோட இருக்கார். சுருச்சி, எல்லா ஹோமத்துல கொடுக்கக்கூடியதான எல்லா பொருளையும் தான் சாப்பிடுகிறார். அது மட்டும் இல்ல, விபோ சர்வ வியாபகமா இருக்கார் அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு சில நாமாக்கள் ரவிஹி விரோச்சனா, சூர்யா சவிதா ரவிலோச்சனா இப்படின்னு ஒரு 5 நாமாக்கள். இந்த 5 நாமாக்களும் நமக்கு பிரத்யட்சமா தெய்வமாக இருக்கக்கூடியதான சூரியனை பத்தி சொல்றது. மற்ற எல்லா தெய்வங்களை விட அந்த சூரியனிடத்துல ஒரு விசேஷம் உண்டு. ஆகையால் தான் அந்த சூரியனை விசேஷமாக எல்லா தெய்வங்களும் எல்லா ஸ்தோத்திரங்கள்லயும் சொல்றது. எல்லா தேவதைகளையும் சூரியனிடத்துல இருக்கிறதாகவும் சொல்றது. பானமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி அம்பாளை சொல்றது. தேயசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசி ஜாதன சன்னிமிட்டா அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் சாட்சாத் நாராயணன் இருக்கிறதாக வேதங்கள் சொல்றது. இப்படி இந்த அக்னி சூர்யால் 2 பேருக்கும் சமமாக இருந்திருக்காங்கிறத நேற்று பார்த்தோம். இது இப்படி இருக்கட்டும். இந்த சூரியனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். சூரியனானவன் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் அவர் ஏவி கொண்டிருக்கார். அவ செயல்களை பண்ண தூண்டிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அவர் ஒளி வடிவமா இருக்கார். அந்த ஒளியினால எல்லா பிராணிகளையும் எல்லா செயலும் பண்ணும்படி தூண்டுகிறார். சூரியோதயம் ஆயிடுத்தானே நம்ம ஒழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அது அப்படி இருக்கட்டும். இந்த சூரியனுக்கு இன்னொரு பேர் உண்டு, சவிதா பிரசவிதா. உலகத்தை எல்லாம் உண்டு பண்றவர் அவர். சூரியன் என்னமா உண்டு பண்றார்?
அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் வாழறதுக்கு சக்தி வேணும். அது வாழறதுக்கு மட்டும் சக்தி இல்ல, உற்பத்திக்கும் சக்தி வேணும். மரங்கொடிகள்லாம் இருக்கு. அந்த மரங்கொடிகள்லாம் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை தயார் பண்ணிக்கிறது? சூரிய கிரணங்கள் அந்த மரங்கொடிகள் மேல விழுமையானால் அதனுடைய இலைகள் அது என்ன பண்றது? தனக்கு வேண்டியதான ஆகாரத்தை தயார் பண்ணிக்கிறது. சூரிய கிரணங்கள் விழலைன்னா ஆகாரங்கள் தயார் பண்ண முடியாது. ஒருத்தர் கேட்டார், என்ன சார் வீட்டுக்குள்ள மணி பிளான்ட்னு வச்சுட்டு இருக்காளே, சூரிய கிரணமே வராது, அதை எப்படி தயார் பண்றது? ஒரு கேள்வி. அதோட மட்டும் இல்ல, அங்கேயும் வெளிச்சம் இருக்குப்பான்னு சொன்னா, வெளிச்சம் இல்லைன்னு தானே சார் நாங்க லைட் போட்டு இருக்கோம். வெளிச்சமே வரவிடாம பில்டிங் கட்டியிருக்கா. எலக்ட்ரிக் லைட் இருந்தா தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டதான பில்டிங்ல இருக்கலாம் மரம், அது எப்படி தயார் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன தெரியுமோ, நான் சூரிய கிரணங்கள் ஒளிமயமாக கிரணங்களாகத்தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ராத்திரி வேளையிலையும் சூரிய கிரணங்கள் இருக்கு. ஆனா அந்த கிரணங்கள் ரொம்ப சூட்சமாக இருக்கு. அப்படிப்பட்டதான கிரணங்கள் சர்வ வியாப்தமாக உலகங்கள் முழுக்க வியாபிச்சிருக்கிறதுனால இங்கேயும் இருக்கு. அது போகட்டும், அதுக்கு சமாதானம் வந்தாச்சு. ஆனா சூரிய கிரணங்கள்னால என்ன ஆறுது? மரங்கள் கொடிகள் அவைகள் எல்லாம் தன் ஆகாரத்தை தயார் பண்ணிக்கிறது. தயார் பண்ணிட்டு என்ன சார் பண்றதுன்னு எங்க வச்சுட்டு இருக்கோம், அங்கே வச்சுட்டு இருக்கோமா? இலைகள்ல தயாராகுது. இலைகள்ல தயாராகுதுன்னா அதை மட்டும் இலை மட்டும் பண்ணல, நீங்க அந்த வேர்ல ஜலத்தை விடணும். வேர்ல ஜலத்தை விட்டலையானால் அந்த பூமியில இருக்கக்கூடியதான ஆகாரங்கள் அது அப்படியே இழுத்துண்டு இலைகளுக்கு போய் அந்த சூரிய கிரணங்களோட சம்பந்தப்பட்டு அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தயார் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வேருக்கு அனுப்புறது. அந்த வேர்ல இருந்து ஆரம்பிச்சு மரம் முழுக்க என்னென்ன இலைக்கு, எல்லா கிளைகளுக்கும், எல்லா இலைகளுக்கும், எல்லா துளிர்களுக்கும், எல்லா பிஞ்சுகளுக்கும், எல்லா காய்க்கும் அத்தான ஆகாரமும் போகுது. இப்படி அந்த ரசமானது ரசோ வைசா ரசகேவாயம் லப்த்வானந்தி பவதி. அந்த அன்ன ரசமானது அந்த ஒவ்வொரு கிளை வழியாக போய் ஒரு காயோ பழமோ அதுக்குள்ள காம்பு வழியாக அந்த பழத்துக்குள்ள போய் விழுறது சார். எப்பொழுது அந்த காம்புக்கு தாங்குற சக்தியும் அந்த பழத்தினுடைய வெயிட்டும் ஈக்குவல் ஆறதோ அப்பொழுது பழம் தானா கீழே விழுந்துடும். பழம் எப்படி விழுறது? இந்நேரம் காம்பு பிடிச்சுட்டு இருந்தேன், சார் விட்டு எடுத்துருந்தேன். அந்த காம்புக்கு தாங்கக்கூடியதான சக்தியை விட ஒரு டிராப் வாட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இனிமேல காம்பு தாங்க முடியாது, பட்டன்னு கீழ் வந்துடும். அது வரைக்கும் அத்தனையும் சேர்த்து வச்சுக்கிறது. அதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ற, காசு சம்பாதிக்கிறேன், வேண்டியது செலவு பண்றேன், மீதி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறேன். அதே மாதிரிதான் சக்தி எல்லாம் சேர்த்து வச்சிருக்க பழங்களாக அது கீழே விழுந்துருந்தா நம்ம எடுத்து சாப்பிடுறோம். அது விழறதுக்கு முன்னாலேயே தட்டி வதச்சு சாப்பிடுறோம்னு வச்சோங்களேன். இப்படி மரங்கொடிகள் வளர்வதற்கு ஆகாரத்தை தயார் பண்ணியிருக்க, அதை மறுபடியும் இன்னொன்னு உண்டு பண்ணணும்னு அந்த காய்க்குள்ள ஒரு கொட்டை, அந்த கொட்டைக்குள்ள பீஜ சக்தி இருக்க. அதே மாதிரி மனுஷர்களுக்கும் பிராணிகளுக்கும் நீங்க உட்கொள்ளக்கூடியதான அன்னத்தை தயார் பண்ணி கொடுக்கிறார் பகவான். அந்த அன்னத்தை உட்கொண்டதுனால நமக்கு உற்பாதன சக்தியானது வருது. அதனால்தான் தைத்தரிய உபனிஷத்துல சொல்லும் பொழுது ஆகாசாத் வாயோ வாயோ அக்னய அக்னய ராவா அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீப்யோ அன்னம் அன்னாத் புருஷா. அப்பா அம்மா சாப்பிட்டதான அன்னம் இருக்கு, அது அப்படியே ரத்தம் மாம்சம் பசா மஜ்ஜா இப்படி 7 பிரமிச்சு சரம தாத்துவாயி அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கிறா. அன்னத்தினால்னா குழந்தைகள் சார். அன்னா பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவா அப்படி சொல்லிச்சு. அந்த பர்ஜன்யமானது யஜ்யத்துல உண்டாந்து யஜ்ய கர்ம சமுத்பவா யஜ்ய பிரம்மோத்பவம் வித்தி அப்படின்னு வரிசையா ஒரு சக்கரத்தை சொன்னார் அல்லவா 3ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதி ஹயः அகாயோ இந்திரியா ராமः மோகம் பர்த்தத ஜீவதி அப்படின்னு. ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? சூரிய பகவான். அவர் அன்னத்தை தயார் பண்ணி கொடுத்தா, அம்மா அப்பா அன்னத்தை சாப்பிட்டா அதுக்கப்புறம் தான் குழந்தை.
இதனால்தான் அதே தைத்தரிய உபநிடத என்ன சொல்ல தெரியுமா, அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. அன்னம் ரொம்ப முக்கியம் சார். இந்த அன்னத்தை தயார் பண்றது யாரு? சூரிய பகவான் இருந்தா தான் உண்டாகும். அதனாலதான் வெளிச்சம் வேண்டும். வெறும்னு ஏதோ நம்ம காரியங்கள் பண்றதுக்கு மட்டும் இல்ல இந்த அன்னத்தை. அதனால பகவானுக்கு என்ன பேசணும்? சவிதா. அந்த சவிதாவை தான் தினந்தோறும் நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க. எல்லோராலையும் போற்றத்தக்கவர். என்னமோ நினைக்கப்படாது சூரிய பகவான் வேலையில்லாம அவர் பாட்டுக்கு உதிக்கிறார் அஸ்தமிக்கிறார் அப்படி இல்லை. அவருடைய உதயாஸ்தமயத்தினால்தான் உலகமே க்ஷேமத்தை அடையிறது. அப்படிப்பட்டதானவருக்கு சவிதான்னு பேர். சவிதாவை மட்டும் உலகத்துல பிரசவிதாக உலகத்தை உண்டு பண்றவரா மட்டும் இல்லல, அவர் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பிராணிகளுக்கும் வேண்டியதான சகல சக்தியும் கொடுத்துட்டு இருக்கார். சக்தியை கொடுக்கறதுனால்தான் அவரிடத்துல இருந்து மறுபடியும் நம்ம சக்தியை பெறலாமா அப்படின்னு நான் மறுபடியும் சொல்லணும். சோலார் எனர்ஜிங்கிற பத்தில இது அன்னைக்கே வேதங்கள்ல சூரிய நடத்திலேயே தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி, சூரிய கிரணங்கள் இடத்துல தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா சூரிய இடத்துல சக்தியை மனுஷன் பெறலாம். இப்படி சக்தி வடிவமா இருந்து கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சூரிய பகவானுக்கு விஸ்வகர்மான்னு ஒருத்தர் அவர் பெண்ணுக்கு கல்யாணம் அவரோட. அந்த அம்மாவுக்கு சம்ஞான்னு பேர். அந்த சம்ஞாங்கிற ஒரு அம்மாவுக்கு மனுன்னு ஒரு குழந்தை, யமன்னு ஒரு குழந்தை, யமின்னு ஒரு குழந்தை, 3 பேர். சூரியனுடைய குழந்தைகள் யாரு? மனுன்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் யமன்னு ஒருத்தர், யமின்னு ஒருத்தர். இதனால்தான் இந்த மனுவுக்குத்தான் எல்லா வேதங்களும் சொன்னாராம். முதல்ல என்ன பண்ணின? மனு ரிக்ஷ்வா கவே பிரவீத். இது என்னன்னா புரா விவஸ்வதே யோகம். இந்த யோகத்தை விவஸ்வானுக்கு சொன்னான். விவஸ்வான் மனவே பிராஹா மனு ரிக்ஷ்வா கவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நட்ட பரந்தபா. முதல்ல வேதங்களை அவர் சொன்னார். யாருக்கு? சூரிய பகவானுக்கு சொன்னார். அந்த சூரிய பகவானிடத்துல அவருக்கு மனுவுக்கு சொன்னார். மனு இஷ்வாக்கு சொன்னார். அந்த இஷ்வாக்கு ராம வம்சமால உண்டாச்சு. இந்த மனுவுக்கு சொன்னார். அதே மாதிரி அந்த சூரிய பகவானுக்கு குழந்தை யாரு? யம தர்மராஜா. யமின்னு ஒரு குழந்தை. இந்த யம தர்மராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு திக்குக்கு அதிபதி ஆயிட்டார். தெற்கு திக்குக்கு அதிபதி ஆயிட்டார். அப்படி ஒரு பவர். சாதாரணமா ஏதோ ஒரு பெரிய உத்தியோகம் கிடைச்சிருக்கு சார் அப்படி இப்படிங்கிறால உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திக்கு முழுக்க அவருக்கு ஹெட். அப்படி ஒரு சக்தி என்ன அந்த சூரியனுடைய சக்தி. அதுக்கப்புறம் இன்னொரு 3 குழந்தைகள் உண்டு. சாயான்னு ஒரு அம்மா, அவரிடத்துல இன்னொரு 3 குழந்தைகள். தபதின்னு ஒண்ணு. அந்த தபதிங்கிறது சூரியனுடைய பெண். இப்படி எல்லாம் இருக்கு. அது இருக்கட்டும். சாயா சம்ஞா அப்படின்னு 2 ஆட்சிக்காரர்கள் சூரியனுக்கு. இந்த சாயான்னு என்ன தெரியுமா? நீங்க வெளியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நிழல் விழுறது பார்த்தீங்களா, அது அந்த நிழல் இருக்க அது என்னைக்காவது உங்களை விட்டு போகுமோ? உங்களை விட்டு நிழல் போகணும்னு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நிழலுக்குள்ள போகணும். வெயில்ல இருந்தெல்லாம் நிழல் உங்களை விடாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு நிழல் வரப்படாதுன்னு நீங்க நினைக்கலையானால் ஒரே ஒரு வழிதான், வெயில விட்டு நிழல்ல போங்க. ஆக எப்பொழுதும் வெயில்ல இருந்தா உங்களுக்கு நிழல் பெருந்துட்டே இருக்கும். ஆனா உங்க நிழலை நீங்க தாண்ட முடியுமான்னு கேட்டாங்க. ஏன் சார் கிளாஸ்ல இதெல்லாம் கேட்கறது? தாண்டி பாருங்கன்னு. உங்களுடைய நிழலை நீங்க தாண்ட முடியுமோ? கிடையாது. பாதோத்தேசே சிரோ நஸ்யம் பைந்த வீகலா. தன்னுடைய கால்னால தன்னுடைய தலையனுடைய நிழலை அவனால தாண்ட முடியாது. ஏன்னா தாண்டறேன்னு காலை எடுத்தானே, ஆனால் அந்த இடத்துல தலை நிழல் இல்லை, கால் நிழல் தான் இருக்கு. அப்படி அந்த சாயாதேவி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளா. இது விசேஷமாக சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி ஒவ்வொரு மனுஷனும் எங்கே போனாலும் நம்ம நிழல் நம்ம பின்னாலேயே வந்துட்டு இருக்குன்னு பாட்டியம்மா சொல்றாங்க.
எந்த ஊருக்கு போனாலும் ஏலேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடாதுங்கிறட. இந்த சாயாதேவியினுடைய குழந்தை சனீஸ்வரம், சூரியனுடைய குழந்தை யாரு சனீஸ்வரம், சூரியனுடைய குழந்தை யாரு யமதர்மராஜா. ஒண்ணு நல்லவா இல்ல சொல்ற நல்ல தெளிக்கிறா போல இல்லையேன்னு கேட்கக்கூடாது. ரெண்டு பேரும் ரொம்ப உயர்ந்தவா. சனி ஜாதகத்துல உச்சமா இருந்தாரே ஆனால், அதோ கேட்டு சம்பந்தம் இருக்குமே ஆனால் நல்ல வேதாந்தம் வாசி. நல்ல சனின்னு குறைச்சல்லாம் நினைக்கப்படாது. ஆனா சனியானவர் மந்தகதி, மெல்ல மெல்லமா போவார். இந்த மெல்லமா போகக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்க பத்தில அதை ஜெயிக்கணும். நம்ம அதை ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும்? சூரிய பகவான ஆராதனை பண்ணணும். அதனால்தான் என்ன பண்ணிட்டு இருக்கா, தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ற காலத்துல சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுக்குறேன். அர்க்கியம்னா ஜலத்தை கொடுக்குறேன். ஜலம் நீங்க குடிச்சா என்ன சார் ஆகுது? ரொம்ப டயர்டா இருக்கு, அவன் என்ன பண்றேன், கொஞ்சம் ஜலத்தை 2 சிப்பு வாட்டர், கொஞ்சம் ஒரு சக்தி வருதோ இல்லையா? இந்த ஜலத்துக்கு அபோவை பிராணா, பிராணனுக்கு உத்தேஜகத்தை கொடுக்கறது. அதனாலதான் அந்த ஜலத்தை சாப்பிடணும்னு சொல்றது. ஸ்ரத்தாவா ஆபஹா, உங்க மனசுல ஸ்ரத்த வரணும். ஸ்ரத்த வர்றதுக்காகத்தான் ஜலத்தை வச்சுக்கணும். அதனாலதான் ஜபம் பண்றதுக்கு முன்னால ஜலபாத்திரத்துல வச்சுக்கணும், ஜலத்தை வச்சுக்கணும். அப்படி அதெல்லாம் ஆச்சமனம் பண்ணணும். சமோ ஜலபானே, ஆச்சமனம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இந்த ஆச்சமனம் பண்ணினா என்ன ஆகுது? உடம்புல ஒரு ஸ்ரத்த வருது. இந்த ஸ்ரத்தையும் எல்லாமும் அந்த ஜலமும் சூரியனுடைய அனுக்கிரகம். அந்த சூரியனுக்கு ஜலத்தை நீங்க தினந்தோறும் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். அந்த காயத்ரி மந்திரத்துல தத்சவிது வரண்யம், உலகத்தில் இருக்கக்கூடியது, அந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான எல்லோராலையும் போற்றத்தக்கதான அந்த பகவானுக்கு, அந்த பர்கன் எனக்கூடியதான அவருக்கு, அவரை மனசால நினைக்கிறேன், என்னுடைய மனசை நல்ல வழியால திருப்பவும். இந்த பகவான் சூரியன் உங்களுக்கு என்ன சார் பண்ணிட்டு இருக்கார்? உங்க மனசுல நல்ல வழியில திரும்பிட்டே இருக்கார். பியோ யோ நகா நகா, எங்களுடைய தியா எண்ணங்களை நல்ல வழியில திருப்புங்க அப்படிங்கிறது. இதான் பிரார்த்தனை நீங்க பண்றது. ஆனா இந்த பிரார்த்தனையில ஒரு விசேஷம் இருக்கு. மனுஷனுக்கு பகவான் என்ன பண்ணியிருக்கார்? 2 அம்சம் கொடுத்திருக்கார். ஒண்ணு, போன ஜென்மால நீங்க பண்ணினதான சகல விதமான சுகமும் துக்கமும் அனுபவிச்சுத்தான் ஆகணும். கர்மாக்களுடைய பலம் அனுபவிச்சுத்தான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கார், ஃப்ரீவில். உங்க இஷ்டமா இருந்தா கர்மாக்களை பண்ணலாம், இஷ்டமா இருந்தா சத்துக்களோட சேரலாம், இஷ்டமா இருந்தது ஏனால் பகவான பூஜை பண்ணலாம், பகவன் நாமாவை கேட்கலாம். உங்களை தடுக்கிற பகவன் நாமா கேட்கிற, நீ பாவம் பண்ணிருக்க, காலை மூடிவிடுவேன் என்னடா பண்ணலாம். நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தேனால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான பழைய சம்ஸ்காரங்களை சரிப்படுத்தி நல்ல வழியா நிறுத்தலாம். ஆகையால் தான் நம்ம பகவான சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சுவாமின்னு எங்களுடைய எண்ணங்களை நல்ல வழியாக தோணுங்க. என்னுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல, எங்க ஆத்துல இருக்கிற எல்லோருடைய எண்ணங்களையும். அதனால்தான் தியானம் ஜபம் இது சந்தியாவந்தனம் பண்ணேன்னா வீடு முழுக்க சௌக்கியமா இருக்கும். எத்தனை தரம் சொல்லுங்க, பண்ணாதான் பண்ணிட்டு இருக்க, பண்ணாதவா அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிற. காயத்ரி மந்திரத்தை யாராவது பண்ணினானே ஆனால் அவன் எந்த துறையில இருந்தாலும் முன்னுக்கு வருவான். ஒரு டிராயிங் போடுறவன் காயத்ரி மந்திரத்தை பண்ணான்னா நானே டிராயிங் போடுவான். சங்கீதம் பாடுறவன் காயத்ரி மந்திரத்தை சொன்னா நல்ல சங்கீதம் பண்ணுவான். ஏன்னா இந்த புத்தி இன்டெலெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதென்ன சாணா பிடிக்கிறது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. காரணம் என்ன? அந்த காயத்ரி மந்திரத்தை அதிஷ்டான தெய்வம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு என்ன சார் பண்ணிட்டு இருக்கார்? உங்க புத்தியை சரி பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் ஒவ்வொருடைய மனுஷனுடைய ஜாதகத்திலையும் சந்திரன் அவருடைய மனசை குறிக்கிறார், சூரியன் அவருடைய புத்தியை கொடுக்கிறார். புத்தியை ரெப்ரசன்ட் பண்றது சூரியன். ஆகையால் சூரியன் நல்ல இடத்துல இருக்காரையானால் இன்டெலிஜென்டா இருப்பான். 2வது வீட்டுல சூரியனும் குருவும் இருந்ததையானால் அழகா படிப்பார். அதுக்காக ஆத்துக்கு போயிட்டு ஜாதகம் பார்க்க அடிக்கும். அது 12வது வீட்டுல இருந்தேன்னு ஐயோன்னு அழப்படாது. முழுக்க எந்த வீட்டுல இருந்தாலும் சூரியனை ஆராதனை பண்ணினோமையானால் இந்த பலம் கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஆகையால் தான் நம்ம நாட்டுல முதல்ல
சூரியனுக்கு தியானம் பண்ணுங்கோ. கிராமாந்தல இருக்கிற ஸ்திரீகள் கூட, தயிர் பால் விற்கிற ஸ்திரீகள் கூட, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, வேதம் வாசிக்கல. ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் காலம்பரம் எழுந்தமே சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவான். வெறுமனை ஒரு கூப்பிடுறத ஒரு தரம் கையால கை கூப்பி நமஸ்காரம் பண்ணினா அந்த சூரியனா அவ்வளவு க்ஷேமத்தை கொடுப்பார். ஆரோக்கியம் பாஸ்கர ஆதித்ய, சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், புத்தி சக்தியை கொடுப்பார். அந்த புத்தி இருக்கிற பரியந்த மனுஷன் க்ஷேமமா இருப்பான். ஆகையால் அப்படிப்பட்டதான சூரியன் கஷ்யப பிரஜாபதியினுடைய புள்ள. அவருக்கு அதித்தின்னு ஒரு அம்மா. அந்த அதித்திக்கு பிறந்தவர் ஆதித்யன். இப்படிப்பட்டதான ஆதித்யன் 12 ஆதித்யாளா இருந்திருக்க. மித்ர, ரவி, ககா, பூட இப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சூரியன். அந்த எந்த இதுல இருக்காரோ அது சித்திரை, வையாசி, ஆனி, ஆடி, ஆவணி, பரட்டாசி, ஐப்பசி, அப்படி எல்லாம் 12 மாதம் சொல்லணுமா? தெரியும். இந்த 12 மாதம் ஒவ்வொரு மாசமும் சூரியன் ஒவ்வொரு விதமா இருந்துட்டு இருக்க. அப்படி இந்த துவாதசாதித்யா எப்படி அதிதியினுடைய குழந்தை. அந்த அதிதி மாதா உலகம் முழுக்க இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாற்றலாம். அதிதித்யௌர் அதிதிர் அந்தரிக்ஷம் அதிதிர் மாதாச பிதாச புத்திர விஸ்வே தேவா அதிதி பஞ்சஜனா அதிதி அப்படின்னு விசேஷமா வேத மந்திரங்கள்லாம் அந்த அதித்தியமா விசேஷமா சொல்றது. அப்படிப்பட்டதான அதிதியினுடைய குழந்தையாக ஆதித்யனா இருக்கார். அந்த ஆதித்யனை பூஜை பண்ணினோமையானால், அர்த்த பிரதானம் பண்ணினோமையானால் அவர் என்ன பண்றாரு தெரியுமா, உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கிறார். அர்த்த பிரதானம் பண்றது என்ன, சூரியனை எதிர்க்கிறதுக்காக மந்தேகால் எனக்கூடியதான அரக்கர்கள் இருக்கார்களாம். அந்த மந்தேகாலை சொல்றதுக்காகத்தான் நீங்க அர்த்த பிரதானம் பண்ற. காலம் அர்த்த பிரதானம் பண்றோமே, இது எதுக்கு? மந்தேகால். அது என்ன சார், அந்த பேரே ஒரு மாதிரி இருக்கு. மந்தம்னா ஸ்லோன்னு அர்த்தம், ஈகான்னா எண்ணம். நமக்கு என்ன வேகமா பண்றது, நிதானமா பண்ணுவோமே அப்படின்னு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கிறதே எத்தனை மணிக்குன்னா 8 மணிக்கு. ஏன் சுவாமி இந்த ஞாயிற்றுக்கிழமையா வச்சேன்னா நியாயமா என்ன பண்ணா, சூரியனுக்கு அதுக்கான சூரியோதயத்துக்கு முன்னால எழுதுக்கணும். ஜெனரலா பாருங்க, எந்த ஆத்துல போனாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நிதானமா நடக்கும். 9 மணிக்கு சாப்பிடுவா ஆபீஸுக்கு போற சமயத்துல, ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டிவியில. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்பெஷலோ ஜெனரலோ வெறும் கூத்தாடுறதான். ஆனா அதை ரசிச்சு பாக்குறாயா, என்ன விவகாரம்னு தெரியலையே விவகாரம் முழுக்க. அப்படி இந்த மந்தேகால் அந்த சேம்பேரித்தனம்னு இருக்க பார்த்தால அதை போக்கடிக்கு. இத்தனையும் எங்கிருந்து சார் வந்தது? எங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அங்க இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ரவி. என்னமோ ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய ப்ரிப்பேர் பண்ணல போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சூரியனை பத்தி நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியும். ஒரு அம்சம் தான் சொல்லியிருக்கேன். சூரியனை பத்தி வேதங்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லும். கிரண்யேன கவிதா ரதேன தேவோயாதே புவனா நிபத்யன்னு. கிரண்யேன தங்க கலர்ல ஆரம்பிச்சவர், ரதேன கவிதாயாதே தேர்ல போயிட்டு இருக்காரா என்ன, புவனா நிபத்யன்னு. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஏமாத்தி விடலான்னு பார்க்காதுக்குவார். நான் வீட்டுக்குள்ளத்தானே இருக்கேன், ரூமுக்குள்ள இருந்து பொய் கணக்கு எழுதுறேனே, அவருக்கு எப்படி தெரிய போறத? ஏன்னா எல்லா இடத்துலயும் பகவான் இருந்துட்டு இருக்கார், அவர் பார்த்துட்டே இருக்கார். ஸோ இன்னொருத்தரை ஏமாத்தலாம், மனுஷனை ஏமாத்தலாம், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், பகவான் நீங்களால ஏமாத்த முடியாது. எங்கும் வியாபிச்சுட்டு இருக்கார் அந்த பரமாத்மா. ஆகையால் அவருடைய அனுகிரகத்துல நமக்கு சேம்பேரித்தனம் போகணும், எல்லா காரியமும் நம்ம பண்ணணும். எல்லாத்தை விட நம்ம புத்தி ஆல்வேஸ் இந்த குட் டைரக்ஷன் இருக்கணும். ஒரு தரம் வாஷ்டா போற நன்னா புரியணும். அந்த எண்ணங்கள் நன்னா இருந்தது, தானா அப்படிதான் கற்பூர புத்தியா இருந்தது. 100 தரம் நொட்டு பண்ண வேண்டாம். மொட்டை மாடியில போய் புத்தகத்தை கையில வச்சுட்டு இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் ஓடி படித்த நாட்கள் உண்டு. இப்ப யாரும் படிக்கல. மொட்டை மாடிக்கு போறா, நடக்கிறா, என்ன பண்றான்னு பார்த்தேன், காதுல செல்போனு. ஏன்னா ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல இருந்து பேசுறதுக்காக தானே செல்போன். இருக்கிற இடத்துல இருந்து பேசுறதுக்கு தானே செல்போன். இல்லைன்னா லேண்ட்லைன் அங்கே போய் பேச வேண்டியதானே. ஆனா என்னைக்கு அதை கையில எடுக்கிறானோ அவனுக்கு ஏதோ ஒரு கதி வருது சார். இங்க ஓடுறான், கேட்டா யார் கேட்டாலும் சிக்னல் இங்க இல்லைங்கிறான். அங்க இருக்கிறவன் சிக்னல் இங்க வரான், இங்க இருக்கிற சிக்னல் இல்லைன்னு அங்கே போறான்.
ஆனா இந்த சேம்பேரித்தனம் போகணும், மனுஷனுக்கு சுத்தமான ஒரு புத்தி வரணும், எல்லாவற்றையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுகளுக்கு என்ன சூரிய பகவான். அதனால அவருக்கு ரவிஹி அப்படின்னு. இந்த ரவிஹிங்கிற பதத்துக்கு இப்படி அர்த்தம், ரசாநாதத்தே இது ரவிஹி ஆதித்யாத்மா. பாஷ்யம் பாருங்க, ரசாநாதத்தே. ரச அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கான். ரசம் என்னது? ஈசன்ஸ். ஒவ்வொருலும் பழ ரசம், பழச்சாறு சொல்லலாம் இல்லையா? இந்த சாறுங்கிறது சம்ஸ்கிருதத்துல ரசம்னு. அந்த ரசம் தான் ரசோ வைசா ரசேவாயம் லப்த்வானந்தி பவதி. அந்த ரசம் அவர். அந்த ரசம்ங்கிற ஒரு பதம் இருக்கா இல்லையா, அதுல சாங்கிறது விட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன வி அப்படிங்கிற தாத்துவுக்கு எடுத்துக்கிறதுங்கிற அர்த்தம், வீசி ஆதானம்னு அர்த்தம். ஸோ ரசவின்னு சொல்லணும், தா விட்டு போயிடுது, ரவின்னு ஆயிடுது. ஸோ ரவிங்கிற பதத்துக்கு என்ன, உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா சுவைகளையும் எல்லா ரசங்களையும் எல்லா எசன்ஸையும் அவர் எடுத்துக்கிறார். அதனால ரசாநாதத்தே இது ரவி ஆதித்யாத்மா ரசானாம் சதராதானாத் ரவிரித்ய விதீயதே. விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல ரசானாம் ததா ஆதானாத், எல்லா ரசங்களையும் அவர் எடுத்துக் கொள்வதனால், தான் உறிந்து கொள்வதனால் அவருக்கு ரவி என்று பெயர். அதனால்தான் என்ன சொல்ற தெரியுமோ, நான் சூரியனிடத்துல ரொம்ப நேரம் இருக்கப்படாது, ரொம்ப நேரம் வெயில்ல காயப்படாது. எப்ப சாயங்காலம் வெளியில இருக்கணும். விருத்தாதபம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாலாதபமும் சண்டாதபமும் உலகத்துல இருக்கக்கூடாது. பாலாதபம்னு கால வேளையில வெயில்ல சுத்தப்படாது, கால வேளையில ஆத்துல உட்கார்ந்து எல்லா காரியமும் பண்ணணும். அதே போல என்ன, பாலாதபத்துல உங்களுக்கு பித்தத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி இருக்கு. இந்த சூரியனிடத்துல அநேக கிரணங்கள், 1,00,000 கிரணங்கள் இருக்கான், லட்சம் வெரைட்டி. அந்த கிரணங்கள் என்ன பண்றது, ரெகுலரா வந்துட்டே இருக்கு. அது காலமே சூரியோதய காலத்துல ஒரு காலமே ஒரு 7-8 மணி பரியந்தம் நீங்க சுத்திட்டு இருந்தடையானால் பித்தம் வரும் உடம்புல. இந்த சரீரத்துல கபம் வாதம் பித்தம் எனக்கூடியதான 3 தாத்துக்கள் இருக்கு. அதனால இளம் வெயில்ல நீங்க சுத்தி நிலையானால் உடம்புல பித்தம் வரும். அதே சமயத்துல சாயங்கால வேளையில ஒரு 4 மணிக்கு மேல ஒரு 6 மணி வரைக்கும் அந்த சூரியோதயத்துல நீங்க சுத்திட்டு இருந்தடையானால் உடம்புல இருக்கக்கூடியதான கபம் வாதம் பித்தம் சரியான டைரக்ஷனுக்கு வந்துருக்கு, ஒரு சிரமம். அதனாலதான் சாயங்கால வேளையில விருத்தாதபத்துல சுத்தணும்னு சொல்றது. சண்டாதபத்துல சுத்தினா உடம்புல இருக்கிற ரசத்துல அவர் எடுத்துட்டு போயிடுவார். அதான் சன் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது காரணம் என்ன, ரசங்களை இழுத்துக்கிறதுனால அவருக்கு ரவின்னு பேரு. இப்படிப்பட்டதான ரசத்தை இழுத்துக்கிறது தான் சார் அவர் வேலையா சார்? இல்ல, சஹஸ்ரகுணமுத்ருட்டம் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி. சூரியன் ஏன் சார் அங்கெங்க இருக்கக்கூடியதான திறமைகள் சக்திகள் எல்லாத்தையும் தான் இழுத்துக்கிறார்? 1000 மடங்கு உங்களுக்கு கொடுக்கணும் சார். உங்களுக்கு கொடுக்கணும்னா தெருவில் இருக்கக்கூடியதான காவாயிலையும் அங்கேயும் இருக்கக்கூடியதான ஜலத்தையும் அவர் எடுத்துட்டு அவர் ஒன்னா ஆக்கி மேகங்களா ஆக்கி உங்களுக்கு மழையா கொட்டுறார். அந்த மழையில வரக்கூடியதான ஜலம் இருக்கு பத்தில சுத்தமான ஜலமா கொடுக்கிறார். அவர் இழுத்துன்றது கொஞ்சம், கொடுத்தது அதிகம். அந்த மழையில வரக்கூடியதான ஜலங்கள்ல என்ன இருக்கு தெரியுமா, உஜ்ஜீவன சக்தி இருக்கு. அந்த மழையில இருக்கக்கூடியதான ஜலம் மனுஷனுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கு. வேதம் சொல்றது சஹஸ்ரவல் சாவிரோஹா சதவல் சாவிரோஹா. இந்த பூமியில அப்படி பார்ப்பேன், நீங்க டியூபை வச்சு ஜலத்தை விடுவிட அப்படி அது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா 2 நாள் மழை கொட்டட்டும், என்ன ஆச்சுன்னா அங்கே பில்லெல்லாம் எவ்வளவு ஆனந்தமாக முளைக்கிறது. ஏன் சார் நான் டெய்லி ஜலத்தை விட்டேனேனா? நீங்க விட்ட ஜலம் பின்னால. ஆனா நேச்சுரலா வரக்கூடியதான ஜலத்துக்கு ஒரு உணர்ச்சி ஜாஸ்தி, ஒரு சந்தோஷம் ஜாஸ்தி அப்படின்னு விசேஷமா வேதம் சொல்றது. இந்த பில்லு இருக்க, அந்த பில்லை எடுத்து நீங்க கணபதிக்கு ஹோமம் பண்றேன், அனுமாருக்கு கொடுக்குறேன். அனுமாருக்கு இப்ப எல்லாம் வெத்தலை கொடுக்குறேன், வெத்தலை மாலை கட்டுறேன். இதுல என்ன தெரியும் தெரியுமோ, நான் அந்த சூரிய சக்தி அங்கே இருக்கு. அனுமாருக்கு ஏன் சார் வெத்தலை மாலை போடுறேன்னு? அனுமார் சூரியனுடைய சிஷ்யர். சூரியனுக்கு 2 சிஷ்யர்,
ஒரு இடத்துல நிக்க மாட்டார், ஆல்வேஸ் அந்த ஹீல்ஸ், அந்த ஹீல் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சக்கரம் தானே அவருடைய தேருக்கு, ஒரு சக்கரம் 7 குதிரை, அப்படி ஆனந்தமா அவர் சொல்லி கொண்டிருக்கார். 7 குதிரைன்னா சண்டே மண்டேன்னு 7 நாள் எனக்கு அதிகம். வேதத்தில் இருக்கக்கூடியதான 7 சந்தஸ்துகள், பிருஹதி சந்தஸ், சக்கரை சந்தஸ், அனுட்ட சந்தஸ் அப்படின்னு வேதத்தில் இருக்கக்கூடியதான மீட்டர் 7 மீட்டரையும் 7 தேருக்கு சக்கரம் இது குதிரையா வச்சுட்டு இருக்கார் சூரிய பகவான். அப்படிப்பட்டதான் அந்த சூரிய பகவான் எல்லோருடைய ரசத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா? நான் அதை மறுபடியும் உங்களுக்கு வரும்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால் அப்படிப்பட்டதான சூரியன் அவர் உலகத்துக்கு யாரு சார்? மித்ரஹா, ஃப்ரெண்ட். எதிர்பாராமல் உங்களிடத்துல இருந்து எதையும் எதிர்பாராமல் எல்லாவற்றையும் அளிக்கிறவர். ஆகையால் அவருக்கு சூரியன் பேர். இப்படி ரவிஹி ரசாநாதத்தே ரவிஹி ஆதித்யாத்மா. அது மட்டுமல்ல, ரவுதீதி ரவிஹி சத்தம் போட்டிருக்கார். என்ன சத்தம் போட்டிருக்கார்? உங்களை இருந்து உள்ள இருந்து வெளியில சத்தம் வரும்படி பண்றதுக்கு அவர் தான் சார் அனுகிரகம் பண்றார். நமக்கு பேசணும்னு நிறைய சொல்லு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா அந்த பேசுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அது பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் பேச முடியும். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வர்றது. அப்போக விசர்ஜ நீயானாம் கண்டா ஆ கா 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 இதெல்லாம் வரணும்னா கழுத்துல இருந்து வரணும். ஈ சா சா ஜா ஜா இதெல்லாம் வரலன்னா தாடை கீழே இறங்கணும். தாடை அசையாம சா சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. பாப்பா பாபா மா இந்த 5 எழுத்தும் நீங்க சொல்லணும்னா 2 உதடும் தொடணும். இல்ல இத பாப்பா பாபாமா சொல்றது அதான் சொல்ல வேண்டிய தவிர பா சொல்ல முடியாது. நீங்க அது யாரா இருந்தாலும் விவகாரம் முழுக்க என்னடா அந்தந்த இடத்துல அங்கேதான் ஒவ்வொரு எழுத்தும் பிறக்க. மாத்திரா வர்ணரூபிணி 51 எழுத்துகளாக உடம்பு முழுக்க இருந்த போதிலும் அந்த 51 எழுத்துகள் சூரியனால பிரேரேபிக்கப்பட்டு காத்தினால தூண்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வரும். அவன் என்னமோ நாம் பேசுறாங்கிறானே தவிர பேசுறதுக்கு முன்னால எத்தனை விவகாரங்கள் நடக்கிறது தெரியுமோன்னா. உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்க, அதை இன்னொருத்தருக்கு பேசணும்னு நினைப்பேன். பேசணும்னு நினைக்கிற பாரத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்றதுன்னு தெரியாது. அப்பாவோட பேசுற போது ஒரு மாதிரி, ஆத்துக்காரியோட பேசுறப்ப ஒரு மாதிரி, வேலைக்காரியோட பேசுறப்ப ஒரு மாதிரி, ஒரே விஷயம்தான் சொல்றான். ஆனா அது எப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்தா போல பேசிட்டு இருக்கான். அந்த பேசக்கூடியது அது மத்தியமாவா பசியந்தீவா தீர்மானம் பண்றேன். அதோட இல்ல, எவ்வளவு பேசணும் எவ்வளவு பேசப்படாது, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கப்படாது. வயசான வாழ்ல எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட மாட்டான். கொஞ்சம் வச்சுப்பா விவகாரம் முழுக்க. நீ போஸ்ட் வந்தது அப்படின்பா, எங்க நீ கேட்டாதானே நான் சொல்வேன். என்ன உனக்குன்னு சொல்லலையே, போஸ்ட் வந்ததுன்னு யாருக்கு வந்தது நீ கேட்டா சொல்ற. இல்ல என்ன என்ன ஒவ்வொருத்தரும் பெரியவாளை கேட்கணும். அவள்கிட்ட ஏன் சார் பெரியவாளை பேர் என்ன, நாளைக்கு நீங்களும் வயசானவாளை ஆப்போரு. அது ஒரு சுபாவம். விவகாரம் என்ன, எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயத்தை மறைக்கணும் அதை பார்த்துத்தானே பேசுறேன். அதுக்கு எப்படி பேசணும்னு தீர்மானம் பண்ணித்தானே பேசுறேன். அதே மாதிரி கேட்கிறவனும் அவன் காதுல வைக்கரியா போய் மத்தியமா போய் பத்தியமாயி ஓஹோ இந்த விஷயத்தான் எனக்கு சொல்றான். இந்த வார்த்தைன்னு ஒண்ணு இல்லாத போனால் இதமந்தம் ஜெகத் கிருத்னம் ஜாயேத புவனத்ரயம் எதி சப்தாத்மயம் ஜோதி ஆசம்சாரம் நதிப்பியதே. இத்தனை நாள் பேசிட்டே இருந்தார் மாமா, திடீர்னு பேச முடியும். அவர் என்னமோ கையில சங்கியெல்லாம் காட்டுறார். அவரோட 55 வருஷம் கொடுத்தனம் பண்ணினா அந்த மாமிக்கு புரியல. இப்படிங்கிறதுல என்ன அர்த்தம்ங்கிறார், இப்படின்னு இப்படிங்கிறார். விவகாரம் என்னடா ஆச்சுன்னா அந்த சொல்லானது நம்ம பேசிட்டே இருக்கிறதா தெரிகிறதே தவிர அந்த சொல்லு வாயிலிருந்து வரலன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை எடுத்து சொல்ல முடியாது. இதற்காகத்தான் பரதநாட்டியமே ஆரம்பிச்சு. பரதநாட்டியத்துல முதல்ல இந்த முதிரைகள் என்ன, அந்த முகத்தினுடைய ஆசபாவங்கள் என்ன, இது எதுக்கு ஐயா, இதுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் பேச முடியலன்னா எடுத்து சொல்றதுக்காக. பரதமுனி முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்கார், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு பெரிய சாஸ்திரம். அது இந்த பரத முனிவர் மனசுல இருக்கக்கூடிய சுங்கார வீர கருணா அந்த ரசங்களை எல்லாத்தையும் அந்த ரசங்களை எப்படி இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றதுங்கிறத எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காரு தெரியுமா. ஏதோ நாட்டியம் கத்துக்கிறா ஏதோ பண்ணிட்டு இருக்காளே தவிர அவளுக்கு பின்னால எவ்வளவு ஒரு தியரி இருக்குன்னு செய்ய ஒரு ஜென்மம் முழுக்க கத்துக்கணும் அந்த பரத சாஸ்திரம். அதுல இருந்து அத்தனை சாஸ்திரங்களும் எடுத்துட்டு இருக்கா. காவியம் எடுத்துட்டு இருக்க, சாகித்யம் எடுத்துட்டு இருக்க, அந்த பரதநாட்டிய சாஸ்திரத்துல இருந்து எல்லாம் அவளுக்கு வேண்டி இதை எடுத்துட்டு இருக்கா. தந்திரங்கள் எடுத்துட்டு இருக்க, எல்லாம்
அத்தனைக்கும் காரணம் சூரிய பகவான். ஆகையால் தான் ரவுதீதி சூர்யா ரூயதே ஸ்தூயதே இது ரவி, எல்லோராலையும் போற்றப்படுகிறார். ஆகையால் அவருக்கு சூரியன்னு பேரு. இப்படி அதுக்கப்புறம் விவிதம் ரோச்சதே இது விரோச்சனா. அடுத்தது இவர் என்ன பண்றார், சூரியனாகவும் சந்திரனாகவும் அக்னியாகவும் கிரகங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் அத்தனை ரூபமாகவும் இந்த பகவான் தான் இருந்துருக்கார். ஆகையால் இவருக்கு விரோச்சனம்னு பேர். விவிதம் ரோச்சதே, பல உருவங்களா இருக்கார். யதாதித்யகதம் தேஜா ஜெகத்பாசயதே கிலம் யச்சந்தமசி யச்சார்ச்சனோ தத்தேஜோ விதி மாமகம். சூரியன் இடத்துலயோ சந்திரன் இடத்துலயோ அக்னி இடத்துலயோ மின்னல் இடத்துலயோ எங்கெங்க எந்த ஒளி இருக்கோ இன்னொன்னு பிரகாசிக்க கூடியதான சாமர்த்தியம் இருக்கோ அத்தனை சாமர்த்தியங்களை என்னுடைய சாமர்த்தியம் அதான் நான் சூரியனிடத்துல கொடுத்து வச்சிருக்கேன். ஆகையால் அவருக்கு விரோச்சன விவிதம் ரோச்ச, எல்லோராலையும் போற்றப்படுகிறார், எல்லோராலையும் வணங்கப்படுகிறார். சூரியன் வேண்டான்னு நீங்க சொல்ல முடியுமோ? ரொம்ப கஷ்டம். சில நாட்டுல சூரியன் 3 மாசத்துக்கு உதிக்க மாட்டாராம். எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறமா நார்வேல இருந்து வந்து எல்லாம் சூரியோதயம் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா பகலை இரவு தெரியாது. ஒரு 3 மாசம் அப்படியே உள்ள எலக்ட்ரிக் லைட்டோட இருக்கணும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். ஆஃப் ஆகுது எங்க ஊர்ல சொன்னமா, விவகாரம் முழுக்க அது மெட்ராஸ் இல்ல, அப்ப கரண்ட் கட்டுக்கு ஆஃபே ஆகாது. இன்னும் சில ஊர்ல 3 மாசம் எப்பொழுதுமே வெயிலாவே இருக்குமா. அவன் ராத்திரி எப்படி படுத்துப்பேன், கதவை சாத்திட்டு படுத்துப்பேன். ஆனா அந்த சூரியனுடைய விவகாரம் எவ்வளவு சிரமமா இருக்கு பாருங்க, அது ரொம்ப வேணும். அதான் பகலிரவுகள் ஏற்படுறது அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம டைமே இருக்கு. இப்படி புதுசாக ஒரு வருஷம் இப்ப இருக்கக்கூடியதான சம்பத்தனுக்கு இது கரான்னு பேர். அடுத்ததாக வரக்கூடிய ரொம்ப அழகான வருஷம் நந்தனம்னு ஒரு வருஷம், எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதான ஒரு வருஷம். ஏன்னா கரத்துல கஷ்டப்பட்டாதானே நந்தனத்துல சந்தோஷமா இருப்பேள். அப்படி ரொம்ப அழகான ஒரு வருஷம், சூரிய தேவதாக்கமா அழகா இருக்கக்கூடியதான வருஷம் நம்ம பார்க்க போறோம். அப்படி விரோச்சனா பிறகு சூதே ஸ்ரீயமிதி சூர்யா அக்னிர்வா சூர்யா சூதே ஸ்ரீயம், எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். சூரிய பகவானுக்கு தினந்தோறும் வேற ஒண்ணும் வேண்டாம், காலமே ஒரு சூரியனுக்கு நமக்கு சந்தியாவந்தனம் பண்ணி வெளியில போய் ஒரு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன்னா எக்கத்தக்கமான காசு ஆத்துல தெரியாது. என்ன ஜனங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். அதே போலயே ஆத்துல வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுதும் ஏதோ ஒரு கணபதி ஹோமம் ஒரு நவக்கிரக ஹோமம் கொண்டு வச்சுட்டேன்னா அந்த ஆத்துல எக்கச்சக்கமா காசு. காசு எதுக்கு சார்னு கேட்கப்படாது. காசு வந்தா தர்மத்தை பண்ணலாம், தர்மத்தை பண்ணினால் லோகக்ஷேமமாக இருக்கும், நீங்களும் முன்னுக்கு வரலாம், சித்த சுத்தி ஏற்படும், வேதாந்தமானது சிரமம் பண்ணி இந்த ஜென்மாவிலும் மோட்சத்தை அடையலாம். ஆயால் காசு கர்மாக உபயோகப்படும், தர்மார்த்தம் தனம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி அது எங்க இருந்து வருது, சூரியோபாசனத்தினால வரும் சார். சூதே ஸ்ரீயம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு சூதே பிரசூதே கொடுக்கிறார். அதனால சூரியோ அக்னிர்வா சூர்யா அக்னி, நான் தான் நேற்றே சொன்னேன், அக்னியும் சூரியனும் ஒருவரை தான். காலமே சூரியனா இருக்க, அஸ்தமித்த பிறகு சூரியன் தன்னுடைய ஒளியை நெருப்புக்கு கொடுத்து விட்டார். காலம் எழுதுமே நெருப்பு நடத்துல இருந்து தன்னுடைய ஒளியை எடுத்துட்டு போறார். இந்த செக்ஷன் இவெல்லாம் வருவா பத்தில, அதுக்கு வந்து ஒரு பையில எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொண்டு வருவார், ஒரு மூலையில வச்சு விடுவார். ஒரு வாசி உளி இப்படி எல்லாம் பொருள்லாம் அதை காரியம் ஆறு வரையும் தான் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டான். வீட்டுக்கு எடுத்துட்டு போனா நான் நாளைக்கு வரமாட்டான், வேற ஒண்ணும். அது உங்க ஆத்துல இருக்கிற வரையும் தான் நாளைக்கு வருவார், வேற முழுக்க. அது மாதிரி சாஸ்தான பதார்த்தங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய சக்தியை அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்டு போறார். ஏன்னா ராத்திரி வேளையில எமர்ஜென்சி வறுமையானால் நீ பார்த்துக்கோ, இந்த எண்ணம் வர வேண்டாமா சார். 4 பேருக்கு நல்லது பண்ணணும், யாருக்கு எப்ப எது வேணுமோ அத்தனை சக்தியும் தான் எடுத்துன்னு போகல. ஃபீஸ் அவர் எடுத்துன்னு போயிட்டார் சார், அவர் வந்த பிறகுதான் லாக்கர் ஓபன் பண்ண முடியும்னு பேங்க்ல சொல்றான்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னென்ன சக்தி வேணுமோ எப்பொழுதும் 24 hours ரெடி. சூரிய பகவான் வந்து அவர்கிட்ட இருக்காரு, இல்லைன்னா அக்னி பகவான் இடத்துல இருக்கு. அதனாலதான் சூர்யா அக்னிர்வா சூர்யா சூதேஹே சுவதேஹே சூரிய சப்தா நிபாத்தியதே.
சூதே உண்டாரத்தினாலையும் உண்டு பண்றதுனாலையும் சுவதே தூண்டுவதனாலையும் சூரிய சப்தம் ராஜசூய சூரிய இது பாணினி வச்சனா சூரிய இந்த சூரியங்கிற ஒரு சப்தமானது விசேஷமாக இதற்காக ஒரு சூத்திரத்தை வச்சு ராஜசூய சுவதி அப்படிங்கிறதுனால நிபாதனம் பண்ணிட்டு இருக்கார். நிபாதனம் பண்றதுன்னா வியாக்கரணத்துல வேற சூத்திரத்தினால வேற விதமாக வந்த போதிலும் இது இப்படி படி அப்படின்னு சொல்றது. அந்யாதிருஷ பிரயோக பிராப்தே அந்யாதிருஷ பிரயோக காரணம் நிபாதனம். இதை இப்படி படிச்சுக்கோ அவ்வளவுதான். அப்படி இந்த சூரிய சப்தம் விசேஷமாக சொல்றது அரிமானம் ஜனாதய அப்படின்னு அந்த சூரியனை விசேஷமாக வேதங்கள்லாம் பிரார்த்திக்கிறது. அந்த சூரியனை நாம தினந்தோறும் வணங்கணும். அது வணங்குறதுக்கு எனக்கு தனியா சூரிய அஷ்டோத்திரம் வேணுமா, சாஸ்நாமம் வேண்டுமா, சந்தியாவந்தனம் பண்ணுங்க சார். காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. இல்ல ஒரு மந்திரமும் வேண்டாம், தெரியாதவா நேர போய் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த சூரியன் உங்க உடம்புல சக்தியை கொடுப்பார், புத்திக்கு சக்தியை கொடுப்பார், வாழ்க்கையில நன்மையை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். வேற என்ன வேணும்? இத்தனையும் சேர்த்துதான் நம்ம ஜனங்கள் மகான்கள்லாம் நமக்கு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணி வச்சிருக்கா. இதை பண்ணுங்கோ சௌக்கியமா இருக்கும்னு. ஆனா அவ என்ன பண்ணினா இதனுடைய ஒரு கௌரவத்தை சொல்லல. அதனால எல்லாம் இப்படி எல்லாம் வரும், இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணுவோம். அதே மாடர்ன் டேஸ்ல எந்த குழந்தையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ற. அவளுக்கு எல்லாம் ஆசை இருக்கு சார், சொல்றதுக்காக தான் நீங்க இல்லையே. ஏண்டான்னா இவாளுக்கு தெரியும். அது என்னமோ எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தா நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏழு தெரியல பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். இது இங்க வந்து வேதத்துல இருக்கு. அந்த சூரிய சப்தத்துக்கு விசேஷமா இருக்கு. அந்த வேதத்துல இருக்கிற சொற்களை எடுத்துட்டு பீஷ்மாச்சாரியர் நமக்கு கொடுத்துட்ட. ஆயால் ராஜசூய சூரிய இது பாணினி வச்சனா சூரிய. அதற்கு பேரு சவிதா. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டேன். சர்வஸ்ய ஜெகதா பிரேரயிதா சவிதா. உலகத்தை எல்லாரையும் தூண்டி விடுறார். அவர் எழுந்ததுமே சூரியோதயமானதுமே உலகத்தை தூண்டி விடுறார். காலமே 4 மணிக்கு எழுந்து பார்த்தேடா, ஒரு நாள் அலாரம் வச்சுட்டு எழுந்து பாரு. அந்த வெளியில பட்சிகள்லாம் என்ன கதை தெரியும். இன்னும் சூரியன் ஒதுக்கவே இல்லை. சூரியன் இன்னும் 1 மணி நேரம் ஆறதுக்கு முன்னால்தான் ஒதுக்கிப்பாரு. அதெல்லாம் ரெடி ஆயிடுது சார். என்னமோ கிட்ட கிட்ட கிட்டன்னு சத்தம் பண்றது, இங்க இருந்து அங்கே போறது, அங்க இருந்து இங்கே போறது எல்லாம் ஆச்சு. ஆனா கிளம்பாரு. அதே இடத்துல தான் இருக்கும், அந்த மரத்துல தான் இருக்கும். ஆனா எல்லாம் ரெடி ஆயிடுறது. கரெக்டா அந்த அருணோதயமாய் அந்த சூரியன் உதிக்கிறார் பாருங்க, பறந்து போயிடு. அதுக்கப்புறம் சத்தமே கிடையாது. அப்பப்ப காக்கா தான் கத்தும். இது எதுவும் ஏன்னா காக்கான்னு சொன்னா சனீஸ்வரருடைய வாகனமோ இல்லையோ, அவர் நிதானமா எழுந்துப்பார். கண்ணு தெரியாது. பகல் வேலையில அவருக்கு தான் கண்ணுக்கு தெரியும், ராத்திரி இருட்டுல கண்ணு தெரியாது. கோட்டான்னு ஒரு பிராணி, அதுக்கு இருட்டுல தான் கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியாது. காகோலு கவதே வாயம் சம்சாரோஜான கல்பிதா. காக்காவும் கோட்டானும் ஃப்ரெண்ட் ஆகுமான் ஒருத்தர் பார்க்கவே மாட்டாரு, பார்த்துக்க முடியாது. அதே மாதிரிதான் மற்ற எல்லா பிராணிகளையும் தூண்டி விடுறார். அதே மாதிரியே மனுஷன் எழுந்திருந்தே அவாவா விழுப்பு வந்தாச்சு, கிளம்ப ஆரம்பிக்கிறேன் சார், ஏதோ ஒண்ணு பண்றான்னு. சும்மா இருக்கிறது இல்ல, அது உபயோகமா பண்றானா இல்லையா அது வேற விவகாரம். ஆனா ஏதோ வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டானா இல்லையா, எல்லாரையும் தூண்டுறாரோ இல்லையா, அந்த தூண்டுறதுனால்தான் அவருக்கு சவிதான்னு தத்சவிதூன்னு சொல்லிட்டு இருக்கேன். தத்து அந்த சவிது தூண்டுகின்றதான எல்லாரையும் போற்றப்படுகின்றதான அந்த தெய்வத்தை வணங்குகிறேன். அவர் தூண்டலேன்னு ஒரு காரியம் பண்ணுவோமா? நம்ம பிறக்கிறப்பவே நம்மளோடையே சேர்ந்து ஒரு செம்பேரித்தனம்னு சேர்ந்து போறது இருக்கே சார். தூண்டணும், இது பண்ணு அப்படின்னு தூண்டினா நல்ல வழியில பண்ணிட்டு இருக்கோம். ஆயால் சர்வஸ்ய ஜெகதா பிரசவிதா சவிதா பிரஜானாம் து பிரசவனாத் சவிதேதி நிகத்யதே. இது விஷ்ணு தர்மோத்தரே. அதுக்கப்புறம் ரவிலோச்சனா. இத நம்ம பாருங்க, சூரியனை கண்ணா உள்ளவர். ரவிலோச்சனம் சற்றுஹோ அஸ்யா இது ரவிலோச்சனா. பகவான் விராட் ரூபமா இருக்க. விராட் ரூபம்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு சாக்கு மூட்டையில போட்டா அந்த உருவம் என்ன, அதுக்கு விராட்னு. அப்படியெல்லாம் யாரும் போட போறதில்ல. ஆனா விவகாரம் என்னன்னா, உலகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டதான உருவத்துக்கு விராட் உருவம்னு பேர். கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபத்தை காமிச்சார்.
அந்த விஸ்வரூபத்துல என்னென்ன எல்லா பிராணிகளும் அவர் அந்த சரீரத்துக்குள்ள. அம்மாவுக்கு யசோதா மாதாவுக்கு காமிக்கிறது. மண்ணை சாப்பிட்டியான சாப்பிடல மீதி எல்லாம் சொல்றாளே என்ன தவிர உலகத்துல எல்லாரும் போய் உன்னை உட்படாண்டார். என்ன தவிர எல்லாரும் சொன்ன என்ன சாரா அது. ஆனா அம்மாவுக்கு மனசு கேட்குமா? அந்த யசோதாமா அந்த கிருஷ்ணனை பகவான் தான் பார்க்கல. அதான் வந்த விவகாரம். மாயினால என் குழந்தைன்னு பாக்குறேன். குழந்தை மண்ணு சாப்பிட்டது தான் நாளைக்கு உடம்பு வருமே அப்படின்னு வாயை தர காமினர். எதுக்குனர்? மண் விட்டுட்டு இருந்தா அது ஜலத்திட்ட அலம்பலாங்கிற நல்ல எண்ணத்தில் தான். இவர் காமிக்கிறார். காமிச்சா மண் இல்ல, உலகம் இருக்கு. உலகம் முழுக்க எல்லா பிராணிகளும், எல்லா மலைகளும், நதிகளும், சமுத்திரங்களும் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கோபுரம், அங்க ஒரு கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மானால யசோதை என்ன பண்ணுறதுன்னு இம்மிடியேட்டா ஐசியூல கேட்க வேண்டிய பரிస్థితి வந்தாச்சு யசோதா மக. வேற ஒண்ணும் தெரியல. என்னடா கையும் பிடிச்சுட்டு இருக்கா, இப்படி ஆயிடுது. மறுபடியும் பார்த்தவன், இனிமேல என்ன இப்படி எல்லாம் மண்ணை சாப்பிட்டேன்னு சொல்லாத, என்ன சாப்பிடுறதுக்கு மண் இல்லையம்மாங்கிறாராம். எல்லாரையும் சாப்பிட்டியோன்னு எல்லாம் வயிற்றுக்குள்ளேயே முன்னாலேயே இருக்க, திரும்ப புதுசா சாப்பிட்றேன்னா அப்படி. அதான் விஸ்வரூபம்னு பேர். விஸ்வரூபம்னா விஸ்வமே ரூபம், விஸ்வரூபம். உலகமே அவருடைய ரூபம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலும் அவளுடைய ரூபம். அப்படிப்பட்டதான அந்த விஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அவருக்கு ஒரு பக்கத்துல சூரியன், ஒரு பக்கத்துல சந்திரன், ரெண்டு கண்ணு சார் அவருக்கு. நாராயணா இருக்கிறவருக்கு கண்ணு யாரு? சூரியன். அதனால்தான் ரவி லோச்சனா, சூரியனை கண்ணாக உடையவர். அதே போல அம்பாளுக்கும் கண்ணு. அம்பாளுக்கு ரெண்டு கண்ணு, ரெண்டு ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன், மூணாவது கண்ணு ஒண்ணு இருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும், அக்னி. சோம சூரிய அக்னி லோச்சனான் அப்படின்னு சொல்ல. அதே அம்பாள் அந்த சக்தியும் எங்க மகாவிஷ்ணு நாராயணனும் ஒரே ஸ்வரூபம் தான். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? ரவிலோச்சன. ரவி லோச்சனம் சற்றுரஸ்ய இது ரவிலோச்சன அக்னிர்மூர்த்த சற்றுரி சந்திர சூரியவ் அப்படின்னு முண்டகோபனிஷத்து. ஏதோ நான் ஏதோ சொன்னேன் இல்ல. அவருக்கு தலையானது தேவலோகம், அக்னி, சற்றுஷி சந்திர சூரியவ், ரெண்டு கண்ணு சூரியன் சந்திரன். இப்படி விசேஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம். ஜோதி வடிவமா இருக்கிறவர் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காகவும் அனுட்சணம் உங்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டு, நமக்கு எவ்வளவு வயசானாலும் சக்தியை கொடுத்து கொண்டு, அது வேணும் சார். இந்த சரீரம் கீழே விழற வரைக்கும் சக்தி இருந்துட்டே இருக்கணும். எல்லா காரியமும் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. புரியுதா? அப்படி அப்படி கோமால இருந்து இன்னொருத்தர் சொந்தம் அப்படிலாம் கூட பேசிட்டே அப்படி சொல்லாம இந்த மங்களமா இருக்கணுமே விவகாரம் என்னடா. அப்படி விசேஷமா ஒரு ஸ்வரூபம் பகவானுக்கு ரவிலோச்சனா அப்படின்னு சூரிய வடிவமா எல்லோருடைய மனசுலையும் சூரியன் தோணட்டும், எல்லோருக்கும் ஒளி உண்டாகட்டும், எல்லோரும் சகல க்ஷேமத்தை அடையட்டும் இதை நாமக்கள் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பகவான் யாரு? அனந்தா புதபோக்தா சுகதோ நைக ஜோக்ரஜா அனிர்விண்ணஸ்ததா மர்ஷி லோகாரிஷ்டானம் அத்புதா. அவருடைய நாமக்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முடியும் போல இருக்கேன்னு இன்னும் 4-5 மாசத்துல முடிஞ்சு போயிடும் போல இருக்கேன். ஜன்மா முழுக்க சொல்லிட்டே இருக்கிறார். அற்புதமான நாமக்கள். எத்தனை தர ரசிச்சாலும் சுவைச்சாலும் முடியாதான, போரும்னு தோணாத நாமக்கள் மேல இருக்கக்கூடியதான நாமக்கள். இது